திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொலினா ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு காணொலி. அதாவது தெற்கு பார்த்து வீடு கட்டலாம்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த 16 விஷயங்களை சரியா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த தெற்கு பார்த்த வீடு மாதிரி ஒரு நல்ல ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழையும் யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட 16 விஷயங்கள் என்ன, இந்த 16 விஷயங்களை நீங்க எதை கையாளணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு பதிவு. கண்டிப்பா இந்த பதிவு மற்ற நண்பர்களுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. யாராச்சும் ஒருத்தர் தெற்கு பார்த்து வீடு கட்டலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க அனுப்பக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவங்களுக்கு உதவியா இருக்கும், நீங்க அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப தெற்கு பார்த்த பிளாட், தெற்கு பார்த்த வீடு அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மனை எப்படி அப்படின்னா, இங்க பாருங்க, திசையை நம்ம எப்பயுமே திசையை மட்டும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். திசை தெரியணும். திசை தெரியாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப ஒரு பிளாட் நீங்க பாத்துங்க, இது ஒரு பிளாட். இப்படி பிளாட் இருக்குது அப்படின்னாவே இந்த பிளாட்டுக்கு இங்க பாருங்க, கிழக்கு மேற்குல இப்படி ரோடு போனா, ஒரு பிளாட்டுக்கு கிழக்குக்கும் மேற்குக்கும் ரோடு போய் அந்த ரோட்டுக்கு வடக்கு பக்கத்துல ஒரு பிளாட் இருந்தா அது தெற்கு பார்த்த பிளாட்னு பேர். இப்ப இந்த தெற்கு பார்த்த பிளாட்டுல எப்படி இருக்கணும், சமையல் அறை எங்க வைக்கணும், படுக்கை அறை எங்க வைக்கணும், சாமி ரூம் எங்க அமைக்கணும், படிக்கட்டு எங்க அமைக்கணும், தலைவாசல் எங்க அமைக்கணும், டாய்லெட் எங்க அமைக்கணும், இது மாதிரி குளியல்ல கழிவறை எங்க அமைக்கணும், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதைத்தான் நீங்க இந்த 16 விஷயங்களை நீங்க கையாண்டாலே மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். முதல்ல நீங்க தெற்கு பார்த்து ஒரு பிளாட் வாங்குறதா இருந்தாலும் சரி, தெற்கு பார்த்து ஒரு பிளாட் நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க தெற்கு பார்த்து ஒரு வீடு கட்டுறீங்கன்னா இங்க பாருங்க, உங்க பிளாட் இப்படி இருக்குது, ரோடு இப்படி இருக்குது. இது என்ன அளவு வேணுமா இருக்கட்டும், ஒரு 80க்கு 60 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 80 அடி நீளம், ஒரு 60 அடி அகலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிழக்கு மேற்குல 60 அடி, தென்வடல்ல 80 அடி. ஒரு பிளாட் நீங்க வாங்க போறீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய முதல் விதி என்னன்னா, இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு முதல்ல தென்மேற்கு மூலை அப்படிங்கக்கூடிய பகுதி இந்த பகுதி தான். இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிற பகுதி இந்த பகுதி தான். இந்த பகுதியில தெரு இப்படி உங்க இடத்துல இப்படி குத்துற மாதிரியோ, இப்படி ரோடே குறுக்கு இருந்தாலும் சரி, இந்த தென்மேற்கு மூலையில இப்படி ரோடு தெரு குத்துற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இந்த பிளாட்டை எல்லாம் தயவு செய்து வாங்காதீங்க. அப்படி வாங்கினா நம்ம சிறப்பான யோகங்களை அனுபவிக்க முடியாது. இந்த ஒரு ஆப்ஷன், இந்த 2 ஆப்ஷன். அதே மாதிரி உங்க பிளாட்டுக்கு வடமேற்கு சைடு இந்த மூலையிலிருந்து ஒரு தெரு குத்துனாலும் சரி, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு தெரு குத்துனாலும் சரி, அதாவது கிழக்கு சைடுல இருந்து தென்கிழக்கு சைடுல இருந்து ஒரு தெரு குத்துனாலும் சரி, இந்த இடத்தையெல்லாம் நீங்க வாங்காம இருந்துட்டாவே நீங்க நம்பர் 1 முதல்ல அதிர்ஷ்டசாலி. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி வாங்கிட்டங்க நானு, அதுக்கு என்னங்க வழி, நான் எப்படிங்க வீடு கட்டுறதுன்னா, அதுக்கு நீங்க தகுந்த ஒரு நல்ல வாஸ்து ஆலோசகரை கூப்பிட்டு உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து, உங்க ஜாதகத்துல வீடு கட்டக்கூடிய ஸ்தானம் எப்படி இருக்குது, அந்த தெருக்குத்து இடிக்குதுன்னா அந்த தெருக்குத்துக்கு உண்டான கிரகம் எது, அந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்குது, இப்படி எல்லாம் பார்த்து அந்த இடத்துல நீங்க வீடு எப்படி கட்டினா யோகமான வீடா கட்ட முடியும் அப்படிங்கிறத ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை நீங்க ஆலோசிச்சுதான் கட்டிக்கணும். அப்படி பண்ண முடியுமானா 100% தெருக்குத்து கோணலா இருந்தா கூட அந்த தெருக்குத்தை நீங்க எப்படி சரி பண்ணி வீட்டை கட்டலாம், எப்படி கட்டுனா யோகமான வீட்டை மாத்தலாங்கிறதும் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்க பயன்படுத்திக்கணும். இது முதல் சம்பந்தப்பட்ட விதிகள். இதையெல்லாம் நீங்க முதல்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்ப அடுத்தது, ஒரு தெற்கு பார்த்த ஒரு பிளாட் வீடு கட்டுறீங்க அப்படின்னா
முதல்ல உங்க வீடு 90 டிகிரிக்காக சரியா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்க. 90 டிகிரின்னா என்ன அர்த்தம்? ஒரு திசை காட்டும் கருவி நீங்க தென்மேற்கு மூலையில இப்படி வச்சு பாக்குறீங்க அப்படின்னா, இப்படி அந்த வடக்கு முள்ளு எப்பயுமே அந்த முள்ள ரெட் ஆங்கிள் இப்படி இருக்கும். இது சரியா வடக்கு தெற்கு நேரா காட்டணும். திசை காட்டும் கருவியில தென்வடல் 90 டிகிரிக்காக இந்த தெற்கு பார்த்த வீட்டை நீங்க கட்டினீங்கன்னாவே முதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் இந்த தெற்கு பார்த்த வீடு தென்மேற்கு மூலையை பார்த்து கொண்டோ கண்டிப்பா இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருந்துட்டாலே அந்த வீடு நம்பர் 2 அதிர்ஷ்டமான வீடு, சூப்பரா இருக்கும். அடுத்தது நீங்க தெரிஞ்சுக்கணும், தெற்கு பார்த்த வீடு அப்படின்னாவே முதல்ல மங்களகரமான வீடுன்னு பேரு. தெற்கு பார்த்த வீட்டுக்கு பேர் என்னன்னா மங்களகரமான வீடு. வீட்டுல எல்லா மங்கள காரியங்கள் நடக்கணும். மங்கள காரியம்னா திருமணம், அதுவும் தான். வீட்டுல ஒரு நல்ல வசதி வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு வீட்டுல சந்தோஷம், மன மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம், இது எல்லாமே மங்களம்னாவே செவ்வாதான். தெற்கு திசையில் இருக்கக்கூடிய செவ்வாதான். அப்ப தெற்கு திசை வீடு மங்களகரமான வீடு, அதுல மாற்றமே இல்லை. அப்போ இந்த தெற்கு திசையில் உள்ள வீடு குறிப்பிட்டு யாருக்கு அதிக யோகம்னா வீட்டினுடைய பெண்களுக்கு தான் அதிக யோகம். ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமான யோகத்தை கொடுக்கும். ஒரு தெற்கு திசை சார்ந்த வீட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருந்தா அது பெண்களுக்கு தான் அதிக பாதிப்பு கொடுக்கும். ஆண்களுக்கு கொஞ்சம் தொழில் ரீதியான வளர்ச்சியை, பொருளாதார ரீதியான விஷயத்த கொஞ்சம் பண்ணும். அப்ப தெற்கு பார்த்த வீட்டுக்கு நீங்க 90 டிகிரி இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை அமைச்சாலே அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல அதிர்ஷ்டமான வீடாக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தது இப்படி ஒரு பிளாட் ஏற்கனவே போட்ட 80க்கு 60 அப்படின்னா நீங்க வீடு எக்காரணத்தை கொண்டும் தெற்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு பக்கமோ அல்லது உங்க இடத்துக்கு மேற்கு பக்கமோ அல்லது உங்க இடத்துக்கு தென்மேற்கு பக்கமோ அல்லது தென்கிழக்கு பக்கமோ உங்களுடைய இடமாக இருந்து, ஒரு பேச்சுக்கு நல்லா சொல்றீங்க, ஒரு பெரிய இடம், ஒரு ஏக்கருக்குள்ள அதுக்குள்ள ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அந்த இடத்துக்கு தென்மேற்குலேயோ தென்கிழக்குலேயோ தெற்குலேயோ மேற்குலேயோ ஒரு கிணறோ அல்லது போரோ அல்லது ஒரு மேற்கு பக்கம் ஒரு வாய்க்கால் ஓடுற மாதிரியோ ஒரு ஆறு ஓடுற மாதிரியோ அல்லது தெற்கு பக்கம் ஒரு ஆறு இது ஓடுற மாதிரியோ இல்லாம இருந்துட்டாலே அந்த வீடு மிகப்பெரிய வீடு. சார் அப்படி இருந்துருச்சு, அப்ப அதுக்கு தகுந்த ஆலோசனையும் பேர்ல தான் நீங்க பண்ணணும். அப்ப ஆலோசனை பேர்ல என்ன, ஒரு 108 அடி, ஒரு உதாரணத்துக்கு தெற்கு பக்கம் தென்மேற்கு மூலையில ஒரு கிணறு இருக்குது, அது ஒரு 108 அடி தள்ளி உங்களுடைய வீடு வர்ற மாதிரி நீங்க அமைச்சுக்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இது 4வது நம்பர் 1 அதிர்ஷ்டசாலிங்கிற மாதிரி வீடு. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு வீடுன்னு இப்படி கட்டுறீங்க அப்படின்னா இதுல இந்த தென்மேற்கு மூலையில தான் நீங்க முதல்ல இந்த வீட்டை இப்படித்தான் ஒரு வீட்டை நீங்க அமைச்சுக்கிறீங்க. தென்மேற்கு மூலையில தான் நீங்க வீட்டை இப்படி அமைச்சுக்கணும். இந்த மூலையில இப்படி அமைச்சு தெற்கு பார்த்து சரியா நீங்க தலைவாசல் வச்சு கட்டினோம்னா உங்க வீடு 90 டிகிரிக்காக இருக்கணுங்க. அதை நீங்க பாத்துக்கோங்க, அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அடுத்து தெற்கு பார்த்த வீட்டுக்கு எந்த சூழ்நிலையிலையும் தெற்கு பக்கம் குறைந்த காலி இடமும் வடக்கு பக்கம் அதிக காலி இடம் இருக்கிற மாதிரி கட்டணும். அதே மாதிரி மேற்கு பக்கம் குறைந்த காலி இடம், வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் அதிக காலி இடம். அப்படின்னு என்ன, இப்போ ஒரு உதாரணத்துக்கு தெற்கு பக்கம் நீங்க ஒரு 3 அடி வைக்கிறீங்கன்னா வடக்கு பக்கம் ஒரு 4 அடி 5 அடி 6 அடின்னு எவ்வளவு வேணுமோ வச்சுக்கலாம். அதே மாதிரி மேற்கு பக்கம் ஒரு 3 அடி வைக்கிறேங்க, நான் 2 அடி வைக்கிறீங்கன்னா அதுக்கு மேல 3 அடியோ 4 அடியோ 5 அடியோ எவ்வளவு வேணுமோ வச்சுக்கலாம். அதாவது மேற்கை விட கிழக்கு காலி இடம் அதிகம், தெற்கை விட வடக்கு காலி இடம் அதிகம். இப்படி இருந்துட்டாவே அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். ஏன்னா ஆகாய தத்துவத்துடைய ஒட்டுமொத்த அனுகிரகங்களும் வீட்டை சுத்தி இடைவெளி விட்டு வீட்டை கட்டினீங்கனாவே, வீட்டை சுத்தி வர்ற மாதிரி கட்டினாவே ஆகாய தத்துவம் உங்க வீட்டுல நிரம்பி வலியும். இப்ப அதுக்கு அடுத்தது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னா, இந்த தெற்கு பார்த்த ஒரு வீடு கட்டுறீங்கன்னா நம்ம வெளியிலிருந்தே போவோம், வெளிப்பக்கத்துல இருந்தே போவோம். இந்த தெற்கு பார்த்ததுக்கு
முதல்ல உள்ள போகக்கூடிய அந்த மெயின் கேட்டுங்கிறது எப்பயுமே தென்கிழக்கு சார்ந்த இடங்களில் தான் மெயின் தலைவாசல் வரணும். வீட்டுக்குள்ள உள்ள நுழையிறதுக்கு தெற்கு, அதாவது மொத்த நீளத்துல தென்கிழக்கு சார்ந்த பகுதியில தான் வீட்டுக்கு உள்ளக்கூடிய நுழையக்கூடிய மெயின் தலைவாசலையே நீங்க அமைக்கணும். அப்படி அமைச்சாவே அது இந்த 16 விஷயங்கள்ல இது ஒரு அம்சமான ஒரு விஷயம். அடுத்தது, இந்த தெற்கு பார்த்த ஒரு வீடு இருக்குதுன்னா நீங்க தென்மேற்கு மூலையில் தான் இந்த மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கக்கூடிய தென்மேற்கு மூலையில தான் இந்த மாஸ்டர் பெட்ரூமை நீங்க இப்படி அமைக்கணும். அடுத்தது, சார் நான் 2 பெட்ரூம் நான் போடலான்னு இருக்கிறேன், இல்ல நான் ஒரே பெட்ரூம் தான் நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, 3 பெட்ரூம் போடுறவங்களும் இருப்பாங்க. அப்ப சார் நான் 2 பெட்ரூம் போடுறேங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாங்க. இப்ப இப்படி ஒரு பெட்ரூம், 2வது பெட்ரூம் இப்படி போட்டுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய பெட்ரூம் போடுறாங்க, இதுக்கு டாய்லெட் பாத்ரூம் வேணும்னா அந்த பாத்ரூமோடைய வடமேற்கு மூலையில் இதை டாய்லெட் பாத்ரூம்பா பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இதை ஒரு பெட்ரூம்பா பயன்படுத்திக்கலாம். சார் சமையல் ரூம்னா அமைச்சுக்கணும். இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு சமையல் அறையை இந்த வாயு மூலையில கூட சமையல் அறையை அமைக்கலாம், சூப்பரா இருக்கும். அப்ப சமையல் அறையை வாயு மூலையில அமைச்சா எப்படி ஒரு கிழக்கு பார்த்து சமையல் பண்ணணுமோ அதே எங்கள் தான். வாயு மூலையில சமையல் ரூம் அமைச்சாலும் தடத்தை அதனுடைய ஈசானி மூலையில வச்சு அடுப்பு ஸ்டேஜ் இங்க வர்ற மாதிரி போட்டு கிழக்கு பார்க்குமாறு சமையல் பண்ணணும். அதே மாதிரி கிழக்கு பார்க்கு சமையல் பண்ணும் பொழுது நம்மளது வலது கை பக்கம் அடுப்பு இருக்கணும், இடது கை பக்கம் அதாவது ஈசானி சைடு பக்கம் சிங்கு தொட்டி இருக்கணும். அதாவது சிங்கு தொட்டி இங்க இருக்கணும், அடுப்பு இங்க இருக்கணும். இது மாதிரி வர மாதிரி நீங்க பார்த்துக்கணும். அடுத்தது, தெற்கு பார்த்த வீடுனா ஹால் அதனுடைய இந்த தென்கிழக்கு பகுதியில் தான் இந்த மெயின் டோர் நீங்க இப்படி அமைச்சுக்கணும். மெயின் டோர் அமைச்சுக்கணும். இது ஹால். இது ஒரு டைனிங் அமைக்கணும். இந்த இடத்துல தான் நீங்க ஈசானியத்துல தான் டைனிங் அமைச்சுக்கணும். பெட்ரூமுக்கு அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு இங்க டோர், அதாவது இந்த பெட்ரூமுக்கு கிழக்கு ஈசானிங்கிற பகுதியில் மெயின் டோர் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு கிழக்கு ஈசானிங்கிற இடத்துல டோர் வச்சுக்கணும். இப்ப தெற்கு பார்க்கு மெயின் டோர் வைக்கிறப்ப அதே நேர் இந்த ஈசானியத்துல கம்பல்சரி ஒரு கொல்லப்புற வாசலுமாங்க கிராமத்துல, இது நேர் டோர் கண்டிப்பா வச்சே ஆகணும். வச்சாதான் அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அடுத்தது, இப்ப இப்படிப்பட்ட வீடு இருக்குது, இந்த வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல படிக்கட்டு கட்டணும்னா இந்த வீட்டுடைய தென்மேற்கு மூலையில தான், இந்த இடத்துல தான் நீங்க ஒரு படிக்கட்டு போட்டு மறுக்க இப்படி ஏறி மீண்டும் இது நேர் அப்படியே போய் இந்த ஒழுங்குக்கு நேர் அப்படியே இந்த மூலையில ஒரு பில்லர் மாதிரி போட்டு கூட நீங்க போர்ட்டிகல் மாதிரி போட்டு இதை அப்படியே பால்கனி மாதிரி இதை பண்ணிடணும். இப்படி பண்ணிட்டா இது படிக்கட்டும் கரெக்ட், பால்கனி எல்லாமே கரெக்ட். ஒரு உதாரணத்துக்கு இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு நீங்க ஜன்னல் வைக்கணும்னா இந்த ரூம் என்ன, ஒரு உதாரணத்துக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன், இதுக்கு மேல நீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை ஒரு வாஸ்து நிபுணரை அழைச்சுதான் பண்ணணும். உங்களுக்கு மேலோட்டமா புரிதலுக்காக ஒரு 16 அடி நீளம், இது அகலம் 10 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 16 அடி. இந்த ரூம் சென்டர் இந்த 16 அடினா 8 அடி, 8 அடிக்கு இந்த பக்கம் தான் நீங்க ஜன்னலே வைக்கணும். இந்த இடத்த ஜன்னல் வைக்கவே கூடாது. அதே மாதிரி 10 அடி அகலம் இருக்குதுன்னா இந்த ரூம் இந்த இடத்த சென்டர் பண்ணி சென்டருக்கு இந்த பக்கம் தான் நீங்க ஜன்னலே வைக்கணும். அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். அப்ப இப்படி தெற்கு பார்த்த ஒரு இடம் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு டாய்லெட் பாத்ரூம் போடணும் அப்படின்னா இந்த இடத்த 60 அடி இருக்குதுன்னா 60 அடியில 4 பகுதியாக பிரிச்சு இந்த 15 அடியை செப்டிக் டேங்க் போடக்கூடாது. 2வது வரக்கூடிய இந்த 15 அடியில செப்டிக் டேங்க் போடலாம். 3வது 15 அடியில தண்ணி தொட்டி, போர் இதெல்லாம் போட்டுக்குங்க. 4வது இடத்துல தண்ணி தொட்டி, போர் இதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம், வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல. அப்ப இப்படி எல்லாம் ஒரு வீட்டை அமைக்கிறதுனா தாராளமா அமைக்க முடியுமானா தாராளமா அமைக்க முடியும். அப்ப வாஸ்துப்படி இதெல்லாம் அதனுடைய ஒரு லாஜிக். இப்படித்தான் இந்த வீட்டை இதனுடைய வாஸ்து. இப்ப நான் போட்டது போறாமே வாஸ்து, வாஸ்து மட்டும்தான். ஆனா இதை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னா 100%. இது பொத்தாம் பொதுவா எல்லாரும் செய்யக்கூடிய வேலை. இதுல நம்ம ஜெயிச்சிட முடியாது. இது வாஸ்துப்படி. வீடு அப்படிங்கிறது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கக்கூடிய வாஸ்துப்படி இருக்குது. அதுல நம்மளுடைய தலையெழுத்து எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் எல்லாமே அமையும்.
ஒருத்தர் குடும்பம் அமையணும், ஒருத்தர் தொழில் அமையணும், ஒருத்தர் திருமண வாழ்க்கை அமையணும், ஒருத்தருக்கு வீடு அமையணும்னா நம்மளுடைய ஜாதகம் அப்படிங்கக்கூடிய தலையெழுத்து பர்ஃபெக்டா இருக்கணும். அந்த தலையெழுத்து நம்ம சரி இருக்குதா இல்லையான்னு நம்ம பார்க்காம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நீங்க இது வாஸ்துபடி, இது எல்லாருமே சொல்லுவாங்க, செய்வாங்க. இதையும் தாண்டி ஜாதகம் வாஸ்து பார்க்குறப்ப ஜாதகத்தை பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்துல வீடு கட்டக்கூடிய ஸ்தானம், அந்த கொடுப்பினை உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்ப அந்த கொடுப்பினை நல்ல விதமாக இருந்தால் இயற்கையா நல்ல விதமாக அமையும். கொடுப்பினை கெட்டு இருந்துன்னா அந்த கொடுப்பினையை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, நீங்க வாங்கக்கூடிய இடம் திசை காட்டும் கருவிக்காக தகுந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறது ரெண்டாவது பார்க்கணும். அப்ப இது தெற்கு பார்த்த பிளாட்டு, அப்ப 90 டிகிரிக்காக உங்க இடம் இருக்குதா, இதை நீங்க ரெண்டாவது பார்த்துக்கணும். மூணாவது, தெரு ஏதாச்சும் உங்க இடத்துல குத்துதா அப்படிங்கிறது நீங்க மூணாவது பார்த்துக்கணும். நாலாவது, எந்தெந்த இடத்துல உங்க இடத்துக்கு பக்கத்துல உங்க இடத்துக்குள்ளேயே கிணறு, போரு, வாய்க்கா இது மாதிரி தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் போகுதா, அது போனா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நாலாவது பார்த்துக்கணும். அஞ்சாவது, உங்க இடத்துல நீங்க ஒரு விலைக்கு வாங்கியிருக்கக்கூடிய இடமா இருக்கும், பூர்வீக இடமா இருக்கலாம், முன்னோர்களுடைய சொத்தா இருக்கலாம். அந்த இடம் கட்டக்கூடிய இடத்துல மண்ணுக்குள்ள ஏதாச்சும் சல்லியமான பொருள்கள் இருக்குதா? சல்லியமான பொருள்லாம் இடத்துக்குள்ள கரித்துண்டு இருக்கலாம், அல்லது எலும்பு துண்டு இருக்கலாம், இல்ல தலைமுடி இருக்கலாம், அல்லது நகம் இருக்கலாம், இல்லைன்னா தீய சக்திகளை இழுக்கக்கூடிய பொருள் ஏதாச்சும் இருக்கும். அது இருக்குதான்னு நீங்க பார்க்கணும். அது இருக்குதான்னு எப்படி பார்க்குறப்ப அந்த இடத்துடைய லேண்டோட ஓனரை அவங்க இடத்துல நிற்க வச்சு அவங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தையெல்லாம் வேண்ட சொல்லி ஒரு பிரசன்ன ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தை வச்சு இடத்துல தோஷம் இருக்குதா இல்லையான்னு அதை தெரிஞ்சுக்கலாம். இது 6வது 7வது விஷயம். அடுத்தது தான் 8வது விஷயம். நீங்க இந்த தெற்கு பார்த்த வீட்டுல 90 டிகிரிக்காக இருக்குதா அப்படின்னு 8வது விஷயத்தை பார்க்கணும். 9வது விஷயம், நீங்க தெற்கு குறைந்த காலி இடமும் வடக்கு காலி இடம் அதிகமாகவும் கிழக்குல காலி இடம் அதிகமாகவும் மேற்குல குறைந்த காலி இடமா இருக்கணும். இதை பார்த்துக்கணும். 10வது விஷயமாக, ஒரு தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில் முதல் படுக்கை அறை, 2வது படுக்கை அறை அதனை ஒட்டியே. சப்போஸ் 3வது படுக்கை அறை வேணும்னா வடகிழக்கு மூலையை பயன்படுத்திக்கலாம். அது தாம்பத்திய உறவுகள் யார் பயன்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இது 11வது பாயிண்ட். 12வது பாயிண்ட், சமையல் அறை என்பது நீங்க உங்க வீட்டுல தெற்கு பார்த்த வீட்டுக்கு மட்டும் வாயு மூலையிலையும் அமைச்சுக்கலாம், அக்னி மூலையிலையும் அமைச்சுக்கலாம். அப்ப அக்னி மூலையில அமைக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் மாறும். இது 12வது அமைப்பு. 13வது அமைப்பு அப்படின்னா, தெற்கு பார்த்து ஒரு தலவாசல் வச்சு நீங்க வீடு கட்டினீங்கன்னா கண்டிப்பா அதனுடைய கொல்லப்புறத்துல அதனுடைய நேர் எதிர் திசையில ஒரு தலவாசல் வச்சே தீரணும். இது கட்டாயம். இது 13வது விதி. 14வது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, எந்த திசை பார்த்த வீடா இருந்தாலும் சரி, நீங்க இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு இந்த வடக்கு பகுதியில் 2வது இடத்துல தான் நீங்க செப்டிக் டேங்க் போடக்கூடிய சூழ்நிலைகளுக்கு பண்ணணும். 3வது பகுதி 4வது பகுதியிலே தண்ணி தொட்டி போடலாம். ஒருவேளை உங்க பக்கம் கிழக்கு பக்கத்துல அதிகமா காலி இடம் இருக்குது அப்படின்னா, தென்கிழக்கு மூலையிலிருந்து ஈசானிய மூலை வரைக்கும் 4 பகுதியாக பிரிச்சு இந்த 2வது பகுதியில இது 1 2 3 இந்த 4வது பகுதியில கிழக்கு சார்ந்து உங்களுக்கு இடம் இருந்தா இந்த இடத்துலயும் செப்டிக் டேங்க் போடலாம். அதுவும் சிறப்பான பலனை தான் கொடுக்கும். 15வது என்னன்னா, நீங்க எந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் கட்டினாலும் உங்களுடைய படுக்கை அறைக்கு வடமேற்கு மூலையில டாய்லெட் அமைக்கணும். அந்த டாய்லெட் ஆனது எப்பயுமே தெற்கு புறம் பார்த்துருக்கணும் அல்லது வடக்கு புறம் பார்த்துருக்கணும். இதை நீங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி 16வது விஷயங்கள் அப்படின்னா, நீங்க ஒரு மேல் மாடியில ஒரு பெட்ரூம் கட்டணும் அப்படின்னா அந்த தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய பெட்ரூம் என்னவோ அந்த இடத்துல தான் கட்டணும். அதுல மாத்தி நீங்க வடகிழக்குலையோ இல்ல 2வது வாயு மூலையிலையோ இல்ல அக்னி மூலையிலையோ இப்படி எல்லாம் கட்டிடக்கூடாது. அதே மாதிரி படிக்கட்டு அப்படிங்கிறது அந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில் தான் படிக்கட்டு. ஒண்ணு இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு படிக்கட்டு மேற்கு பார்க்குற மாதிரி ஏறி கடிகார சுத்துற மாதிரி திரும்பி வரணும். அதே மாதிரி இது நேரம் அப்படியே ஒரே நேரா தென்மேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு வரைக்கும் ஒரே நேரா நீங்க அதை கட்டிக்கணும். இப்படி எல்லாம் கட்டிக்கிட்டாவே நீங்க தெற்கு பார்த்த வீட்டுல மிகப்பெரிய யோகமா இருக்கும். இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில அடுத்த பட்சம் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம்னா, கண்டிப்பா உங்களுடைய கட்டடத்துடைய நீளங்கள் சரியா இருக்கணும், அகலங்கள் சரியா இருக்கணும். அது என்னன்னா அடிக்கணக்கு சரியா இருக்கணும். நீளம் அடிக்கணக்கு சரியா இருக்கணும், அகல அடிக்கணக்கு சரியா இருக்கணும். ஒவ்வொரு ரூமோடைய அளவு உள்ளளவு சரியா இருக்கணும், பிரம்மஸ்தானம் சரியா இருக்கணும். வீட்டுடைய 16 பொருத்தங்களில் அட்லீஸ்ட் ஒரு நல்ல விதமான ஒரு 8 பொருத்தங்கள்லாம் இருக்கணும். வீடு கட்டுறப்ப மன பொருத்தம் நல்லா இருக்கணும், வரவு செலவு பொருத்தம் நல்லா இருக்கணும், யோனி பொருத்தம் நல்லா இருக்கணும், ராசி பொருத்தம் நல்லா இருக்கணும், வயசு பொருத்தம் நல்லா இருக்கணும், வீட்டுக்கு கண் இருக்கணும், வீட்டுக்கு உயிர் இருக்கணும். இப்படி எல்லாம் பார்த்து பண்ணணும். இதெல்லாம் பண்ண முடியுமா? நிறைய வாஸ்து நிபுணர்கள் பண்ண முடியாதுங்க,
இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. சத்தியமா வாய்ப்பே இல்லைங்க. சூப்பரா பண்ணலாம், அருமையா பண்ணலாம். இதெல்லாம் பெரிய ரிஸ்கே கிடையாது. ஆனா ஒர்க் பண்ணணும். ஒரு 3 மணி நேரம் ஆகும். நீங்க 3 மணி நேரம் வந்து உங்க இடத்துல உட்கார்ந்தா தான் பண்ண முடியும். உங்க இடத்துக்கு வந்து இடத்துடைய ஜாதகம், இடத்து ஓனருடைய ஜாதகம், இடத்துக்கு பிரசன்னம், இப்படி எல்லாம் போட்டு பார்த்து பண்றதுக்கு டைம் ஆகும். வேலை இழுக்கும், கஷ்டப்படணும். பண்ணுனா கண்டிப்பா இதை வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு தெற்கு பார்த்த வீட்டை ராஜயோகமான வீடா 100% மாற்ற முடியும். ஆனா ரிஸ்க் எடுக்கணும். தெற்கு வாஸ்து பார்க்கறவங்க ரிஸ்க் எடுக்கணும். சும்மா மேலோட்டமா வந்துட்டு இல்லைங்க அடிக்கணக்கு சரி, அடிக்கணக்குங்கிறதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை, பிரம்மஸ்தானம் பார்க்கவே தேவையில்லை, இதெல்லாம் அடிக்கணக்குங்கிறது ஒண்ணு இல்லை, உள்ளளவு மட்டும் வீட்டுக்கு இருந்தா போதும், வெளியளவு தெரியும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. உள்ள வந்து ஹார்ட், சிறுநீரகம் இதெல்லாமே சூப்பரா இருக்குது. வெளி தோட்டத்துல கண்ணுக்கு குருடா போச்சு, மூக்கு கொஞ்சம் கோணையா இழுத்துக்கிட்டு இருக்குது, தலைமுடியே இல்லை, அவனுக்கு மொட்டை வழுக்கு தலையா இருக்கிறான், கை ஒரு கை வெளியில பாக்குறப்ப நீண்டுகிட்டு இருக்குது, ஒரு கை குட்டையா இருக்குது. அப்ப எல்லாமே உள்ளே வெளியே எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும். அதுக்கு பேரு தான் முழுமையான ஒரு வீட்டுடைய அமைப்பு. மனை சாஸ்திரம் என்பதுதான் முதன்மையானது. வாஸ்து சாஸ்திரம் என்பது மனை சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு பார்ட். எது எங்க வைக்கணும்னு. நீங்க வீடு கட்டுறவங்க தயவு செய்து, நான் விழிப்புணர்வு சார்ந்துதான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். இதெல்லாம் பார்த்து பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். நல்ல ஆலோசகரை வச்சு நீட்டா பண்ணுங்க. வீடு தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும். அதே மாதிரி அடுத்தபடியா வாழ வைக்கிறது மனைவி மட்டும்தான். ஒருத்தருக்கு மனைவி ஒண்ணு, வீடு ஒண்ணு, இது ரெண்டும் பர்ஃபெக்டா அமைஞ்சா அவனுக்கு நேரங்காலம் கொஞ்சம் கெட்டே போயிருந்தா கூட கண்டிப்பா அந்த வீடு உங்களை வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் விடும். அப்படிங்கிற நான் அனுபவத்துல 35 வருடம் ஆச்சு, அனுபவத்துல கண்டுபிடிச்ச உண்மை. நீங்க நல்ல வீட்டை கட்டி சந்தோஷமா வாழணும். திருச்செந்தூர் முருகனையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி ஒரு அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நிறைய பேர் கமெண்ட் தப்பா போடுவாங்க, அதை பத்தி கவலை இல்லை. அது நம்மளுக்கு ஆகாதவங்க போடக்கூடிய விஷயம். நான் யாராருன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி அடுத்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதுதான் என்னுடைய தாழ்மையான கேட்டு. நீங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம், அடுத்தவர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கமெண்ட்ல தெரிவிங்க. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்து.